அடுத்த வருடம் மாகாண தேர்தல் அரசு திட்டவட்டம் சபையில் அறிவித்தார் அமைச்சர் விஜித் என்பதாக அதற்கு தலைப்பட்டிருக்கிறது. எல்லை நிர்ணய பணிகள் முடிவடைந்ததன் பின்னர் அடுத்த வருடத்தில் மாகாண சபை தேர்தலை நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக பல்வேறு முக்கியமான தரப்பினருடைய கேள்விக்கு பதிலளிக்கின்ற வகையிலேயே இந்த விடயமும் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது குறித்து நாங்கள் அடுத்ததாக பார்க்கலாம். குறிப்பாக பார்லிமெண்டத்தில் நேற்று தெரிவிக்கின்ற பொழுதுதான் இந்த விடயம் விஜித் ஹேரத் குறிப்பிடுகின்ற பொழுது இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் செயலாளருடைய இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் செயலாளரும் ஐக்கிய தேசிய கட்சி பார்லிமெண்ட் உறுப்பினருமான ஜீவன் தொண்டமானால் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்து உரையாற்றின பொழுது இந்த விடயம் வெளிப்படுத்தப்பட்டது. அமைச்சரிடம் கேள்வி எழுப்பிய ஜீவன் தொண்டமான எம்பி ஜெனீவாவில் மாகாண சபைகள் தொடர்பில் எல்லை நிர்ணயங்கள் குறித்த நடவடிக்கைகள் தொடர்பான அமைச்சரால் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதன்படி எல்லை நிர்ணய நடவடிக்கைகளுக்கான கால அளவு எல்லை எவ்வளவு என அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளிக்கின்ற பொழுது எல்லை நிர்ணய நடவடிக்கைகள் தொடர்பான பணி பாராளுமன்றத்தினுடையது. அது தொடர்பான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். அந்த நடவடிக்கை முடிவடைந்ததன் பின்னர் அடுத்த வருடத்தில் தேர்தல் நடக்கும். எல்லை நிர்ணய நடவடிக்கைகள் முடிவடைந்ததன் பின்னர் புதிய முறையிலா அல்லது பழைய முறையிலா தேர்தலை நடத்துவது என்று முடிவு செய்யப்படும். எவ்வாறாயினும் பாராளுமன்றமே அதனை தீர்மானிக்கும் என்ற விடயத்தினையும் அவர் நேற்றைய தினம் சபையில் சுட்டிக்காட்டி பேசியிருப்பதையும் காணக்கூடியதாக இருந்தது. எனவே இவ்வகையில் தேர்தல் எவ்வளவு காலத்தில் நடத்தப்படுகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம்.